வெல்கம் டு சிவஜோதி சமையல். வாங்க இப்போ ஹெல்த்தியான ஒரு சாலட் பார்க்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாமா? முளைக்கட்டின பச்சை பயிறு எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிரை வந்து எப்படி முளைக்கட்டுறதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக அந்த பச்சை பயிரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்ல தண்ணியில் நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதை வந்து மூடி ஒரு நைட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக முளை விட்டுருக்குதுன்ட்டு. இதை வந்து மறுபடியும் நம்ம ஒரு காட்டன் துணியில் வெள்ளை துணியில் வந்து நம்ம அப்படியே மூட்டை கட்டி வச்சிடலாம். பாருங்கள், வெள்ளை துணியில் கொட்டி அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சிடணும். இது எப்படின்னா காற்று புகாமல் இருக்கிறதுக்கு அந்த புழுக்கத்திலேயே வந்து அது நல்லா முளைப்பு விடும். பாருங்கள், இதுவும் ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆஹா, எவ்வளோ அழகாக முளைச்சி வந்தது பார்த்திங்களா? வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ எடுத்து பார்க்கலாம். ரொம்ப அருமையாக முளைச்சிருக்குது பாருங்கள். இது அவ்வளவும் ப்ரோட்டீன், நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிட்லாம். அது கட்டி நம்ம தயிரை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வச்சுட்டு தாளி போட்டுடலாம். தயிர் தாளித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையானது வந்து வேர்க்கடலை, மக்காச்சோளம், வெள்ளரிக்காய், மாதுளம்பழம், முளை கட்டின பயிறு, ஒரு எலுமிச்சம்பழம். இதை எடுத்துக்கிட்டு வெங்காயம், தக்காளி, தாளித்த தயிர், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. பாருங்கள், வேர்க்கடலையும் மக்காச்சோளம் போட்டுட்டோம். அடுத்து கொஞ்சமாக வெள்ளரிக்காய் போட்டுடலாம். அதிலே கொஞ்சம் மாதுளம்பழமும் போட்டுடலாம். ஒரு பாதி அளவுக்கு தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். இதில் வந்து ஒரு சிட்டிகை அளவு மிளகு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துடலாம். அவ்வளோதான், சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் நிறைஞ்சது. இது காலை உணவாக எடுத்துக்கிட்டோமா ரொம்ப உடம்புக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். நம்மளுக்கு வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்மி பண்ணிக்கலாம். அடுத்ததான் அதுதான் பாருங்கள், வேர்க்கடலை, பச்சை பயிறு, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சம் உப்பு இது சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி கலந்துடலாம் அப்படியே. இப்போ ஒருத்தருக்கு இது போதுமானது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து சாப்பிட்டோமா ஒரு காலை உணவுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ தயிர் போட்டது, தயிர் போடாதது, பழம் போட்டது. இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.